நாம பார்க்க போகிறது கோவை புளியகுளம்ல இருக்கிற புனித அந்தோணியார் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்ட்டின்க்கும் டெரிசா தவேராவிற்கும் பிறந்த மகன் புனித அந்தோணியார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேவாலயத்தின் துவக்கம் எப்போது, சிறப்பு என்ன, புனித அந்தோணியார் அவர்களின் வரலாறு என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். கோவை புளியகுளத்தில் இருக்கிற புனித அந்தோணியார் ஆலயம் 1820 ஒரு சிறிய தேவாலயமாக இருந்துச்சு. டிகேயில் 1859 ஒரு புதிய தேவாலயத்தை கட்டினார். 1892 புதுப்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் மதம், மொழி, ஜாதி வேறுபாடின்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வாங்க. இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. மக்கள் தங்களோட அனைத்து வேண்டுதல்களுக்கும் புனித அந்தோணியாரிடம் வர்றாங்க. இந்த தேவாலயத்தை பற்றி மட்டும் இல்லாமல் அந்தோணியாரோட வரலாறு பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புனிதர் அந்தோணியார் 1195 ஆகஸ்ட் 15 பிறந்தார். பெர்தினாந்து என பெயர் சூட்டப்பட்டார். இவரோடு பிறந்தவர்கள் 2 சகோதரர்கள், 2 சகோதரிகள். இவர் குழந்தை பருவம் முதல் தெய்வ பயமும் நற்குணமும் நிறைந்து காணப்பட்டார். உளவியல், மறைக்கல்வி, லத்தீன் மொழிகளை கற்றார். இவரை சாத்தான் தன் முதல் சோதனைக்கு ஆளாக்கினான். சிறுவன் பெர்தினாந்தை சாத்தான் தன் கோர முகத்துடன் சிறுவன் பெர்தினாந்து முன் தோன்றினான். பெர்தினாந்து நடுங்கினாலும் தலை குனிந்து நிலத்தில் சிலுவை அடையாளத்தை வரைந்தான். சாத்தான் அலறி ஓடினான். இதை பங்குகூறு பார்த்து சிறுவன் பெரிய புனிதராக வருவார் என்று ஆசீர்வதித்தார். இதுவே நடந்தது. ஆயிரத்தி 219 தனது 24ஆம் வயதில் அகஸ்தினார் சபையின் குருவாக குருப்பட்டம் பெற்றார். 1220 செப்டம்பர் 22ஆம் நாள் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து அந்தோணியார் என்று பெயர் சூட்டப்பட்டார்.